பிறப்புன்றது வாழ்க்கையில ஒரு தடவை தான், சாவும் ஒரு தடவை தான். அதே மாதிரி கல்யாணமும் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான். ஐயோ இத பாருங்க, சுஜாதாவோட கல்யாணங்கிறது பிறப்பும் இல்ல சாவும் இல்ல, நோவு. நமக்கு நோவு வந்தா டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்துக்கிறோம்ல, அதே மாதிரி தான் இது ஒரு விதமான ஆபரேஷன். புரிஞ்சுக்கங்க சந்திரன். வாழ்க்கைங்கிறது ப்ளீஸ் தயவு செஞ்சு மறுபடியும் இந்த மாதிரி டயலாக பேசவே பேசாதீங்க. உங்க மேல சுஜாதா சொல்ற மெயின் கம்ப்ளைண்ட்டே உங்க கூட லைஃப் போர் அடிக்குதுங்கிறது தான். சில சமயம் நீங்க பேசுறத பார்த்தா அவ சொல்றது சரிதானோன்னு எனக்கே தோணுது. என்னடா நீ இப்படி பேசுற? டைவர்ஸ்ங்கிறது நம்ம மாதிரி குடும்பத்துக்கு ஒத்து வருமா? அசிங்கண்டா. புருஷனும் பொண்டாட்டியும் தினம் சண்டை போட்டுக்கிட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்கறத விட அசிங்கம் எதுவுமே இல்லை. இத பாருங்க, ஒத்து வருமா நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க, ஒத்து வரல, இனிமேல் டைவர்ஸ் தான் ஒரே வழி. புரிஞ்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க சந்திரன், நான் சொல்ற ரூட்ல நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு நல்ல வழி பிறக்குதான்னு பாப்போமே. வரேன். சாரி கார்த்திக், எனக்கு வேற வழி இல்ல. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். அதுக்கு எதுக்கு சாரி? இல்ல, ஒருத்தரோட பர்சனல் மேட்டர் இன்னொருத்தர் கேட்க கூடாதுல. இவங்க மேட்டர் எந்த விதத்துலயும் பர்சனல் இல்ல, ஊருக்கே தெரியும். இவரு யாரு? எங்க வீட்டு மாப்பிள்ள, என் தங்கச்சி புருஷன். இவ்வளவு நேரம் நீங்க டைவர்ஸ் பண்ணிடுங்க நான் சொன்னதே என் தங்கச்சி தான். அதாங்க, ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு நான் வீட்டுக்கு போன போது தனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி போனாங்கல்ல, அவங்க தான். ஓ பாவம், இவர் அப்ராணி. அவளுக்கு அதிகமா படிச்சிருக்கோங்கிற திமிரு, அதான் இவரை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா. சரி விடுங்க, அது எதுக்கு நமக்கு. வாங்க உங்க அம்மா பார்த்துட்டு போவோம். போங்க. அப்புறம் உங்க அம்மாவோட பரவாயில்லையா? பரவாயில்ல. இந்த வயசானாலே தொந்தரவு தான் இல்ல, ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்கனால பிரச்சனை தான். நாம பெத்தவங்களை தொந்தரவா நினைக்கிறது ரொம்ப மோசமான சுயநலங்க. ஹே, கோச்சிக்கிட்டியா? நான் அந்த அர்த்தத்தை சொல்லல. வயசானா மயக்கம் வரும், ரோட பார்த்து கிராஸ் பண்ணுங்கிற அர்த்தத்தை தான் சொன்னேன். குறிப்பிட்டு யாரையும் சொல்லல. ஓகே அவி, நாம இன்னொரு விஷயம் பேச வேண்டியதா இருக்கு, அதையும் பேசி தீர்த்துருவோமா? என்ன? உனக்கே தெரியும், நாம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நமக்கு வர சம்பளம் ஒரு அளவான சம்பளம். ஸோ அந்த அளவுக்குள்ள நாம எப்படி வாழணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. யார் இல்லைன்னு சொன்னா? ஸோ என்னோட சம்பளம் உன்னோட சம்பளம் ரெண்டும் சேர்ந்தா எவ்வளவு வரும், அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத பிளான் பண்ணணும். இதுல என்னங்க பிளான் பண்றதுக்கு இருக்கு? இத்தனை நாளா உங்க சம்பளத்துல தானே குடும்பம் ஓடிட்டு இருக்கு. பிளான் பண்ணாமையா இருந்திருப்பீங்க? பிளான் பண்ண, அதான் ஓரளவுக்கு குடும்பம் ஓடிட்டு இருக்கு. ஆனா இப்போ என்ன, நீ வேற வந்துட்டியா, உன் சம்பளம் வேற இருக்கு, கொஞ்சம் தீவிரமா யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன எதுவும் பேசாம இருக்க? நீங்க பேசுறத கேட்டா எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. என்ன ஆச்சரியம்? என் சம்பளத்தை எங்க அம்மா கிட்ட கொடுப்பேன்னு சொன்னேன், அதை நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் தானே இந்த கல்யாணமே நடந்தது. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஞாபகம் இல்லையா? இல்ல நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லைன்னு சொல்ல போறீங்களா? நான் ஒன்னும் அப்படி சீப்பான கேரக்டர் கிடையாது. நீ சொன்னது எல்லா விஷயமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. தேங்க்யூ. ஆனா இன்னொரு விஷயம் நீ ஞாபகம் வச்சுக்க. அன்னைக்கு பீச்ல என்ன சொன்ன? ஏன் குடும்பத்தை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதை நீ ஷேர் பண்ணுவேன்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன். இது பாரு அபி, தினம் தினம் எல்லாமே மாறிட்டு இருக்கு. நேத்து வரைக்கும் நீ அந்த வீட்டு பொண்ணு, இன்னைக்கு என் பொண்டாட்டி. ஆமாங்க, நான் உங்க பொண்டாட்டி தான். ஆனா இன்னைக்கும் நான் எங்க அம்மாவுக்கு மக தானே. அந்த பொறுப்பை ஒரேடியா உதறிட்டு நான் உங்களுக்கு வைஃபா வரலையே. இது பாரு, இது விதாண்டாவாதம். ஆர்குமெண்ட்டுக்காக பேசாத அபி. நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதை ஒதுக்கிட்டு உங்க அம்மாவுக்கு நீ உதவி செய்ய முடியாது. இப்ப உங்களுக்கு அப்படி என்ன பெரிய பிரச்சனை? பொருளாதார பிரச்சனை 1008 இருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டு புரிய வைக்க முடியாது உனக்கு. பேசலாம் பேச்சு. இது பார், நான் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான்.
ஏன் குடும்பத்துக்கு உன் சம்பளம் தேவைங்கிற சிச்சுவேஷன் வந்தால் நீ என்ன செய்வ? இது பாருங்க, உங்க மனசுல எதையோ வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. வெளிப்படையா பேசுங்க. நம்ம குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா அதை நம்ம சேர்ந்து சமாளிக்கலாம். அதுக்கு நான் எப்பவும் தயாரா இருக்கேன். ஆனா மனசுல எதையோ வச்சுக்கிட்டு பூடகமா பேசிட்டு இருக்கீங்களே, அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. யார் என்னடி பூடகமா பேசிட்டு இருக்கா? என் மனசுல ஒண்ணு வச்சு வேற ஏதோ பேசிட்டு இருக்கேனா? பிச்சு போட பிச்சு பேசுறானா? எமோஷனலா பேசாத, லாஜிக்கலா யோசி. எங்க வீட்டுல 4 பேர் இருக்காங்க. என் அக்கா வேற அப்பப்போ வந்துட்டு போறா. இதுல புதுசா நீ வேற வந்து சேர்ந்திருக்க. ஒரு தனி ஆளா இருந்து ரூம் எடுத்து 3 வேளை சோறு சாப்பிட்டா 3000 ரூபாய் செலவாகும். 3000 rupees, அண்டர்ஸ்டாண்ட்? எமோஷனலா பேசாத, பிராக்டிகலா யோசி. பேசுறா. அப்போ நீங்க சொல்ற அந்த தனியாள் நானா? நான் உங்க பொண்டாட்டியா? நான் புருஷாட்டி. சும்மா விட்டா பேசிக்கிட்டே இருக்க. பேசுறாளாம் பேச்சு. கண்டிஷன்ஸ் போடுறாளா கண்டிஷன். என்ன பார்த்தா இழிச்ச வாய் நினைச்சல நீ. பேசுறா. 3000 ரூபாய் எவ்வளவு தெரியுமா? ஒரு வீட்டுல பொறுப்பா நாமளே பிறந்திருக்கணும். அப்பதான் புரிஞ்சிருக்கணும். பேசுறா. வெளியே தெரியும் உனக்கு? பொறுப்புன்னா என்னடி தெரியும்? என்கிட்ட கேளு. கேளு, நான் சொல்றேன் கேளு. உங்களுக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கா? டென்ஷன் ஆனா அடிப்பேன். டென்ஷன் ஆனா அடிப்பேன். டென்ஷன் படுத்தாத. ஓகே. கண்டிஷன்ஸ் போடு. பார்த்து பார்த்து மெல்லமா இடிக்க பார்த்து போகுது. வாமா. பார்த்து. பரவாயில்ல சாரதா. பரவாயில்லக்கா, ரொம்ப டயர்டா இருக்கீங்கல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல கை பிடிச்சுக்கோங்க. ஆர்த்தி, பின்னாடி மருந்தெல்லாம் வச்சிருக்கேன், பார்த்து பத்திரமா எடுத்துட்டு வா. ஆனந்திக்கா எடுத்துக்கிட்டா. சரி சரி. சாரிக்கா, அபி ஃபோன் பண்ணியிருந்தா நானும் கூட அழைக்க வரேன்னு சொன்னா. நான் தான் சொன்னேன், நாங்க எல்லாரும் இருக்கோம், நீ எதுக்கு வீணா சிரமப்படுறேன்னு. அதுவும் சரிதான். பாவம், அவன் எதுக்கு வேலையை விட்டுட்டு வரணும்? பார்த்து போக்கா, நீ இனிமே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஏக்கா இருக்கா? என்னடா இதெல்லாம்? ஏக்கா ஒத்த பொம்பளை நின்று 4 பிள்ளைகளை வளர்த்தி வாழியம் பண்ணி அபிகலானத்து வர நல்லபடியாக நடத்திட்டேன். அதனால் ஊரில் இருக்கிற எல்லா சிரிக்கணும் உன் மேலே தாக்கா இருக்கு. ஆர்த்திங்க வா, இதை பொடி. ஏக்கா இனிமே உனக்கு யாரு கண்ணு படாம பாத்துக்கிறக்கா. ஏக்கா நீ உள்ள போக்கா. பார்த்து போங்கக்கா. பாத்துக்கா, ஆர்த்தி கூட்டு போ. எல்லா சிரிக்கணுங்களும் இதோட போய் தொலைட்டு. சார் என்னங்க பார்த்து நல்லா டைட்டா முறுக்கி விட்டுருங்க, வெளியே வந்துட போகுது. பார்த்து. யாரு? மனோ, யாருடா இது? என்ன பண்றாங்க? நம்ம வீட்ல எப்பவுமே மனோகர் தான் கனெக்ஷன் கொடுத்துட்டு இருப்பான். இவர் யாரு புதுசா? அம்மா டெலிபோன். என்னடா இதெல்லாம்? அக்கா, நான் தான் இந்த கனெக்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணேன். என்ன சாரதா இதெல்லாம்? இப்பெல்லாம் எல்லார் வீட்லயும் ஃபோன் இருக்கு. ஒரு அவசரம் ஆத்திரம்னா ஃபோன் வேண்டாமா? நாங்க இருக்கிற இருப்புக்கு இதெல்லாம் தேவையா? ஏங்கா, வயசு பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு ஒரு வாட்டி ஃபோன் பண்ண கடைக்கு ஓடணுமா என்ன? இருந்தாலும் நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களை கேட்காமே டெலிஃபோன் கனெக்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணேன். நான் சொன்னாலும் நீ கேட்கவா போற? அக்கா, கனெக்ஷன் கிடைச்ச உடனே முதல்ல அபியோட பேசி அவளை விருந்துக்கு கூப்பிட போறேன். தாராளமா கூப்பிடு. தேங்க்ஸ் சித்தி. என்னத்துக்கு ஆர்த்தி? எங்க வீட்ல ஃபோன் கனெக்ஷன் கொடுத்ததுக்கு. அண்ணி
அண்ணி என்ன வித்யா? நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? அது இருக்கட்டும், நீ என்ன பார்த்து கேட்காம அங்க இங்க பார்த்துட்டு இருக்க? அது வேற ஒன்றும் இல்லை. நான் பேச போற மேட்ரு அப்பாவுக்கு தெரிஞ்சா நொச்சுன்னு தானே சொல்வார். அதான். சரி, என்ன விஷயம் சொல்லு. என்ன விஷயமா? நீங்க எனக்கு பணம் கொடுக்குற மேட்ரு. நான் உனக்கு பணம் கொடுக்கணுமா? ஆமா, ஏன் கொடுக்க மாட்டீங்களா? இல்ல, தரேன். எதுக்கு உனக்கு பணம்? அண்ணி அதான் அப்பவே சொன்னேனே. இது பாரு வித்யா, இந்த மாதிரி சொல்லி என்னை கன்ஃபியூஸ் பண்ணாத. நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஓ, நான் ஒன்றும் உங்ககிட்ட சொல்லலையா? சரி, இப்போ சொல்றேனே. நான் ஜிம்ல சேரலான்னு இருக்கேன். நீங்க எனக்கு பணம் கொடுக்கணும். அப்படியா? ம். சரி, ஒரு 2 நாள் ஆகட்டும், கண்டிப்பா தரேன். நோ ப்ராப்ளம். ஓகே, அப்போ நான் ஜிம்முக்கு போய் ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சரி. அண்ணி, இது என்னது கையில டிசைன் புதுசா? அது உஷா மருதாணி ஸ்டிக்கர் போட்டுட்டா. நல்லா இருக்கா? ஆனா இது கொஞ்ச நாள்ல போயிடும். ஓ, அழகா இருக்கு. அந்த கை காட்டுங்க. அழகா இருக்கா? நல்லா இருக்கு. டிஃபன் பாக்ஸ். தேங்க்ஸ். ஏமா அபி? என்னப்பா? வித்யா என்ன கேக்குறா? பணம் கேட்டாப்பா. எதுக்கு? ஜிம்ல ஏதோ ஜாயின் பண்ணுமா? அவ ஆசைக்கு லிமிட்டே கிடையாதுமா. அவ இப்படிதான் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பா. இப்ப நீ பணம் கொடுத்த உனக்கு தான் நஷ்டம். அது எப்படிப்பா? ஏதோ முதல்ல ஆசைப்பட்டு என்கிட்ட அவ கேட்டிருக்கா. அது எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும்? இதே மாதிரி என் தங்கச்சியும் என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன்ல. கஷ்டப்பட்டு கடன் வாங்கியாவது கொடுத்துருப்பேன். வித்யாவும் எனக்கு தங்கச்சி மாதிரி தானே. நான் நினைச்சதை விட நீ ரொம்ப அப்பாவியா இருக்கமா. இன்னைக்கு உங்ககிட்ட பணம் இருக்கு, கொடுப்ப. நாளைக்கு உங்ககிட்ட பணம் இல்லைன்னா அதை புரிஞ்சுக்க மாட்டா. உங்ககிட்ட சண்டை போடுவா. யோசிச்சு பாரு. அப்பா, இந்த மாதிரி யோசிச்சா நம்மளால எதையுமே செய்ய முடியாது. பின்னாடி நடக்கிறத அப்புறமா பாத்துக்கலாம். எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சரியாப்பா? ஓ இஷ்டம், நீ சம்பாதிக்கிற. உனக்கு தான் கஷ்டம். போயிட்டு வரேன்ப்பா. சரி, பத்திரமா போயிட்டு வா. சரிப்பா. அம்மா அபி, அபி. ஏய், வாங்குனதே 100 கிராம் கேரட், அதுலயும் பாதி திங்குறியா? கொண்டாடி. அக்கா தங்கச்சியோட வாங்கல. ஒரு விஷயம். என்னடி? அண்ணிய பாத்தியா? பாக்குறதுக்கு அதுக்கிட்ட என்ன இருக்கு? ஏன் கைய கவனிச்சியா? ஏய், ஒண்ணு வேணா உத்து பாக்குறதுக்கு நான் என்ன புருஷனா? அம்மா, விஷயம் இல்லாம சொல்வேனா? சொல்லி தொலை. அண்ணி 4 வளையல் போட்டு இருந்ததுல, இப்போ 3 தான் இருக்கு. உன்னை காணோம். நிஜமாவா? குருட்டு நாயே, ஒழுங்கா பாத்தியாடி? ஏன், நல்லா தான் பார்த்தேன். உன்னை காணோம். என்ன பண்ணிருப்பாங்க? வேலையை முடிச்சிட்டு நேரம் வீட்டுக்கு தானே வருவா. அப்போ வச்சுக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, நிச்சயமா ஒண்ணு இருக்காது. அப்ப என்ன பண்ணுவ? வரட்டும். வளையல ஒண்ணு காணா போயிருக்கணுமா? அவளை ஆஞ்சிருவேன், ஆஞ்சு. அப்ப சரி. என்ன விளையாடுற நீ? என்ன பார்த்தா உனக்கு என்ன இழிச்ச வாய மாதிரி தோணுதா? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க சார். ரொம்ப அவசரமான செலவு. இல்லைன்னா நான் உங்ககிட்ட கேட்டிருக்க மாட்டேன். தயவு செய்து இந்த 2500 ரூபாய் கொடுத்து உதவுங்க சார், ப்ளீஸ். பாருடா, நான் சொல்றது உன் காதுல எதுவுமே வேலையா? நேத்து தான் வேலையில சேர்ந்திருக்க, அதுக்குள்ள இன்னைக்கு 2500 ரூபாய் கேட்டா என்னையா நியாயம்? உனக்கு மாச சம்பளமே 3000 ரூபாய் தான், ஞாபகம் இருக்கா? அதுல நேத்தே 100 ரூபாய் கொடுத்துட்டேன். சார், கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். தலை போற விஷயம். இந்த பணம் இல்லாட்டி என் மருமகளோட வாழ்க்கையை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நான் பணம் கொடுத்துட்டு இருந்தா என் வாழ்க்கை கஷ்டமாயிடும்.
இந்த பாரு இவ்வளவு பணமெல்லாம் இப்ப என்னால கொடுக்க முடியாது. தயவு செய்து நீ இடத்த காலி பண்ணு போ. ஐயா, என் சம்பளம் 3000 ரூபான்னு பேசுனீங்க. வேணும்னா அதை குறைச்சிக்கோங்க. 2500 ரூபா போதும். ஆனா நான் கேட்ட பணத்தை கொஞ்சம் கொடுத்து உதவினீங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ மாசம் 500 ரூபான்னு பணத்தை பிடிச்சிக்க சொல்றியா? இல்ல சார், சம்பளமே எனக்கு 2500 ரூபா போதும். அதையும் மாசத்திலேயே ஃபுல்லா பிடிச்சிக்கோங்க. உன்னோட பெரிய வம்பா போச்சே. உன்னை நம்பி எப்படியா பணத்தை கொடுக்கறது? ஏன் சார், என்னை பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? உன்னை பத்தி யோசிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது. பொதுவா பைனான்ஸ்காரன் தான் ஏமாத்திட்டு ஓடுவான். ஆனா அதுக்கு எதிரா நீ என்ன ஏமாத்திட்டு ஓடி சாதனை பண்ணிட்டேனா? சார், நான் தில்லநாயகம் காமிச்ச ஆளு. அவர் மேல இருக்கிற மதிப்புக்காவது என்ன நம்புங்க சார். ப்ளீஸ் சார். சரி தரையா. ரொம்ப நன்றிங்க. ஆனா ரொம்ப சந்தோஷப்படாத. இந்த 2500 ரூபாய்க்கு இந்த மாசம் முழுக்க நீ ஒழுங்கா உழைக்கணும். சரிங்க சார், சரி. இந்தா வாங்கிக்க. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். யோ, பணம் கைக்கு வந்த உடனே புத்தியை காமிக்கிறிய. இப்பதானே சொன்னேன் இந்த மாசம் முழுக்க ஒழுங்கா உழைக்கணும்னு. போயா, டியூட்டி ஃபர்ஸ்ட். முதல்ல வேலையை கவனி போ. அவசர புத்தியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் சார். நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் போவேன்.